cinemanew.in. நெஞ்ச மறுபதில்லை படத்தை எடுத்து நம்ம செல்வராகவன் இப்போ அடுத்து நம்ம சந்தானத்தை வச்சு படம் எடுக்க போறாரு. ஸோ கொஞ்ச காலமாகவே நம்ம செல்வராகவன் அடுத்து விஜய் கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய வதந்திகள், நிறைய செய்திகள் நமக்கு காது மூலியமாக வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம செல்வராகவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் சாரை நான் சந்திச்சது ஒரு நட்புக்காக தான், அவர்கிட்ட நான் எந்த கதையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானத்தை கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு நிறைய நியூஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது இப்போ உண்மையாயிடுச்சிங்க. நேற்று பார்த்தீங்கன்னா சந்தானமும் செல்வராகவனும் ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தோட பூஜை நேற்று நடந்திருக்கு. அதோட ஃபோட்டோஸும் ரிலீஸ் ஆகிருக்கு. இது மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம சந்தானம் ஒரு முழுக்க காமெடி ஆக்டராக இருந்து ஹீரோவாக ஆன படம் எல்லாமே ஹீட் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையுமே காமெடிக்காக தான் நடிச்சிருப்பாரு. நம்ம செல்வராகவன் சார் நம்ம சீரியஸான படம் எடுக்கிறவர். இவங்க ரெண்டு பேருக்கு எப்படி செட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம சந்தானத்துக்காக நம்ம செல்வராகவன் மனசில் வச்சுக்கிட்டு அவருக்காக ஒரு ரொமான்டிக் ஒரு லவ் ஸ்டோரி எழுதியிருக்காராம். இந்த படம் கூடிய சீக்கிரம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சந்தானம் நடிச்சுட்டு முடிச்சிருந்த படம் சர்வசுந்தரம். இதுக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருக்காரு. இப்போ இவர் நடிச்சிட்டு இருக்க படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போறாராம். மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.